போதையோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஃபோன் பாவனை. இந்த கொரோனா வந்துச்சு, டீச்சர்ஸ் மாதிரி செஞ்ச ஆகப்பெரிய தப்பு என்னண்டா, பிள்ளைகள படிப்பு கெட்டுற போடாண்டோட்டு ஜூம் கிளாஸ் ஆரம்பித்தேன். ஜூம் கிளாஸ் ஆரம்பித்தோன்னா பிள்ளைகள படிப்பு கெட்டு போகலை, பிள்ளைகளே கெட்டு போச்சு. ஜூம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி பிள்ளைகளுக்கு போனை கொடுங்க பாடம் நடத்தணுமெண்டா சில வாப்பாமாருக்கு போன் கொடுத்துக்கொண்டா, ஏன்னா வாப்பாக்கு போனில் கணக்கு லிங்குகள் இருக்கு, கொடுத்தா பிள்ளைகிட்ட மாட்டிக்குவோம், கொடுக்கல. கொஞ்சம் உமாமாருக்கு கொடுக்கணும், அவக்கு ஒரு லிங்க் இருக்கு, கொடுத்துக்கொண்டா. அப்போ பிள்ளைக்கு சிலர் போன் வேண்டி கொடுக்குறேன். பிள்ளை இனி தனி ராஜா. சில வாப்பாமார் உமாமார் நல்லம் பிள்ளைக்கு போனை கொடுப்பாங்க. பிள்ளை ஃபோனில் என்ன செய்யணுமோ அதை செய்யும். இவங்களுக்கு ஃபோன் எடுக்க கதைக்கையும் வைக்கையும் தான் தெரியும். அந்த பிள்ளைக்கு ஃபோனில் வெளிநாட்டுக்கு போய் படுத்து கிடந்து ஒலிம்பிக்கு வர தெரியும். சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ இந்த ஃபோனில் ஜூம் கிளாஸ் என்று ஆரம்பித்து ஃபோனில் தேவையில்லாத தொடர்புகள், அநியாயமான வீடியோக்கள், இது போக இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயருங்கிற அந்த கேம்ஸ் இருக்கே, அது தனி போதை. அது ஒரு இமேஜ், ஒரு கற்பனை உலகத்துக்கு இவங்களை கொண்டு போகுது. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏறாவூரில் ஓலவல் எழுதினா ஃபோன் வேண்டி தரேன்னு வாப்பா சொல்லி ஓலவல் எழுதி முடிய ஃபோனை வேண்டி கொடுத்துட்டார் பிள்ளைக்கு. ஆம்பளை பிடிக்கும். இவர் ஃபோனை எடுத்து முதல் டவுன்லோட் பண்ண பப்ஜியை தான். ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு இடையில் இந்த 3 மாத கெப்புக்குள்ள இவர் பப்ஜி விளையாடி 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 ஒரு கட்டத்தில் தோத்துட்டார். பேப்பரில் வந்த நியூஸ் உங்களை எல்லாருக்கும் தெரியும். தோத்த உடனே தூக்குல தொங்கிட்டார். கேம் விளையாடி தோத்தா தூக்குல தொங்குறா என்று உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அந்த விளையாட்டு அப்படித்தான். அந்த விளையாட்டு உங்களை வேறொரு உலகத்துக்கு கொண்டு போகும். அது விளையாடுற பிள்ளைகளுக்கு தான் தெரியும். வேறொரு உலகத்துக்குள்ள அது கொண்டு போகும். ஒரு இமேஜ் உலகத்துக்கு கொண்டு போகும் பிள்ளைகளை. இந்த ஓட்டிசம் என்கிற ஒரு நோய் இருக்கு. அந்த ஓட்டிசம்ல உள்ள பிள்ளைகள் கற்பனை உலகத்தில் இருக்கும். கண்ணை பார்த்து பேசாது, தனியாக பேசிக்கிட்டு விளையாடும், மேலே பார்த்துக்கிட்டு ஒரு ஆளோட கதைக்கும். அதுக்கு கற்பனையில் இன்னொரு வேர்ல்டில் இன்னொரு படைப்போட அந்த பிள்ளை தொடர்பாக இருக்கிறதா அந்த ஓட்டிசம், ஆர்டிஹெச் என்று சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இந்த கேம் விளையாடுறவங்க அதில் மூழ்கி இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் மூழ்கி அதுக்குள்ளே இருக்கிற ஆளாக தன்னை கற்பனை பண்ணி அவர் வேறொரு உலகத்துக்குள்ளே போய் இரவு பகலானது தெரியாது, பகல் இரவானது தெரியாது. பாத்ரூம் போகணும் என்ற தேவை விளங்காது. மூளை ஹைப்போதலம்ஸ் வேலை செய்யாது. பசி என்று சொல்லாது, தாகம் என்று சொல்லாது. அப்படியே அந்த பிள்ளை அப்படியே லயிச்சு போகிறான். அப்படியே லயிச்சு போய் வேறொரு உலகத்துக்குள்ளே வாழ்கிறான். அவன் மென்டல் இல்னஸுக்கு ஆளாகும், மனநோயாளியாகும். காலப்போக்கில் அவருக்கு டாய்லெட் போகிறது அவருக்கு விளங்காது. பெட்டிகோல ஹாஸ்பிட்டலில் ஒரு பிள்ளை அட்மிட் பண்ணியிருக்குது. எனக்கு கெஞ்சுறாங்க, கொஞ்சம் வாங்க சார். நான் சிம்டம்ஸை கேட்டுட்டு நாங்கள் கவுன்சிலர் இது செய்கிறதில்ல, இது அப்நார்மல் சைக்காலஜி, சைக்காட்டிஸ்ட் டாக்டர்மார் பார்க்கணும். இல்லை சார், எங்களுக்கு திருப்தி நீங்கள் ஒருக்கா வந்தாண்டு ஆமாம் போகாமல் விட்டு மௌத்த நம்ம காலகாலமாக திட்டுவானோடு போய்த்தேன். அங்கே வேணா அவர் ஐசியூவில் இருக்கிறார். அவரை கை ஃபோன் விளையாடு இளந்தாரி ஆம்பளை பிள்ளை. என்ன நடந்ததுன்னு கேட்டேன், பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடு. அவர் மூளோட ஹைப்போதலம்ஸ் அவருக்கு உணர்வுகளை கடத்தல. அவர் அந்த கற்பனை உலகத்துக்கு போயிட்டார். தூக்கம் இல்லை, மருந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு. இப்படி நிறைய பேர் மனநோயாளி ஆகிடுறாங்க, சூசைட் பண்ணுறாங்க. அந்த மூளையில் உள்ள டோப்பமைன் ஹோமோன், அசிட்டைல் கோலின்ங்கிற ஹோமோன் ட்ரை ஆகுது அல்லது கூடுது. அதனால சில செல்லுகள் டெத் ஆகுது. பிள்ளைகள் மென்டல் இல்னஸுக்கு ஆளாகிறாங்க என்று சைக்காட்டிஸ்ட் டாக்டர்மார் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபோன் பாவனையால் மென்டலி ஆகும், பிள்ளைகள் ஆகும். ஃபோன் பாவிச்சுக்கிட்டு இருக்கிற நம்மட பிள்ளை மனநிலை பாதிக்கப்பட்டுட்டா பாதிக்கப்படலையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெஸ்டிங் இருக்குது, ஒரு சின்ன டெஸ்ட். இப்போ சீனி பார்க்குற மிஷின் நம்மட வீட்டை இருக்கு. ரத்தத்தை அப்படி பற்றி காட்டில் வச்சு பார்த்தா எத்தனை காட்டு வாங்கிட்டா. இதெல்லாம் நாம் வீட்டில் செய்கிறது. ஃபோன் பாவிச்சு மனநோய் வந்துட்டா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த பிள்ளைட ஃபோனை கொஞ்சம் வேண்டி எடுங்க. இல்லை மகன், இனி உங்களுக்கு ஃபோன் இல்லைன்னு சொல்லுங்க. தாமா 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 தாமான்னு கேட்டு நாம் இல்லைன்னு சொன்னால் விட்டுட்டு வேலையை பார்க்குதுண்டா பிள்ளை நார்மலி பாதிக்கப்படலை. ஃபஸ்ட் ஸ்டேஜ் தான் ஃபோனை நிப்பாட்டுங்க.
நீங்கள் ஃபோனை வேணுன்னா சாமான் கேட்கும், கொடுக்கலையா தாடி என்று கேட்கும். பாப்பா என்னடா கேட்கறா, உன்ன வேலையை பாருங்க. கண்ணாடியோடையும் மேச பறக்கும் கிளாசியோடையும் கத்துவான், கையை அறுப்பான், கழுத்து அறுப்பான். நான் இப்ப சாவுவேன் பக்கத்து வீடு புதுனம் பார்க்கும். அப்ப பிள்ளைக்கு பைத்தியம் முத்திட்டுண்டா இருக்கும். ஃபோன் பாவிச்சு எல்லாம் ஓவரா ஆயிட்டுண்டா இருக்கும். அப்ப நீங்க கட்டாயம் டாக்டர்கிட்ட கொண்டு போகணும். வெளிநாட்டில் டோபமைன் ஃபாஸ்டிங் சென்டர் வந்து இதுக்கு வச்சிருக்காங்க. ஃபோன் பாவிச்சு இப்படியான நிலைக்கு வந்த பிள்ளைகளுக்கு டோபமைன் ஃபாஸ்டிங் சென்டர் இருக்குது. நம்ம நாட்டில் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் போதை வஸ்து பாவனைக்கு மட்டும்தான் இருக்குது. ஃபோன் பாவனைக்கு இன்னும் தொடங்கல. நாம் ஒன்று கட்டி தொடங்கினா நல்ல சனம் பேர். அவ்வளவுக்கு மென்டல் உலாத்துக்கு ஃபோன் இல்லாட்டி. நேற்று ஒரு பொடியனை கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வராங்க. வெறும் 15 வயசு பொடியன். கண் வெள்ளை மொழி ரெண்டும் ஒரு 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 ரோஸ் கலரும் இல்லை, ஒரு சிவப்புல இருக்குது. நான் கேட்டேன், வெறும் கண்ணில் என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, கண் பார்வை, தூரத்து பார்வை, இடத்து பார்வை ரெண்டும் விளங்குதில்லை. பிள்ளைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு. என்ன ஃபோன் பாவிச்சான்னு கேட்டேன். ஓமா எப்படி பாவிக்காருன்னா, எந்நேரம் ஃபோனை விட்டு அவர் தூங்குறாருன்னு தெரியா, சார்ஜில் போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். ஃபோனில் பப்ஜி விளையாட்டு தானே அவருக்கு. கண் ரெண்டும் பழுதா போகும். பொடியனை கூட்டிக்கு அந்த படிக்கான் இல்லைண்டு, நல்ல கட்டிக்காரன். சேர்மார் சொல்லிக்காங்க, இவன் ஓலை எடுப்பான்னு. உம்மா ஒரு கவர்மெண்ட் சர்வன், பாப்பா ஒரு அரச உத்தியோகத்தர், எஜுகேட்டான ஃபேமிலி. பாப்பா உமா 2 பேருமே கவர்மெண்ட் சர்வன். பிள்ளை ஓலை எடுப்பார் என்று எதிர்பார்த்த பிள்ளை இப்ப 10-15 மார்க்ஸ் எடுக்கான். வகுப்புல கடைசி வந்துட்டான். பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு தான் கூட்டிக்கு வந்தேன். கண்ணை பார்த்து போட்டு பிரச்சனை வேற இதுக்கு யோசிச்சேன். அங்க போனா போன் பாவன், போன் பொக்கட்டுக்க ஈரிக்கு. ரைட், என்ன நடந்த பிள்ளைகிட்ட கேட்காம, பாப்பா உண்ட கண்ணில் என்ன பிரச்சனை? கிட்டத்து பார்வையும் தெரியல, தூரத்து பார்வையும் தெரியல. ஒயிட் போர்டில் எழுதுறது வழங்குறா இல்லை, அதால வீக். இவனுக்கு எழுதவும் மேலாம், வாசிக்கவும் மேலாம். அப்படியே வீக் ஆயிட்டான். முதல் போனை வேண்டி எடுத்துக்கிட்டு பிள்ளைய கொண்டே ஹாஸ்பிட்டலில் கண்ணை காட்டுங்க. முதல் ட்ரீட்மெண்ட் அதான். எவ்வளவு பிள்ளைகள கண் பாதிக்கப்படுது தெரியுமா? இந்த போனை தொடர்ந்து பார்க்கறது. அது ஒரு லைட், இந்த போக்கஸை பார்த்துக்கிறிக்கலாமா தொடர்ந்து? நமக்கு பார்த்துக்கிறிக்க ஏதாவது கண்ணுக்கு அந்த வெளிச்சம். தொடர்ந்து போனை பார்க்கறா சின்ன பிள்ளைகள், குழந்தை பிள்ளைகள். அந்த கண் எவ்வளவு பொறுமதியானது. அல்லாஹ் தந்த ஒரு பெரிய கிஃப்ட் நாசமாக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஃபோனில் ஃப்ரீ ஃபயர், பப்ஜிங்கிற இந்த விளையாட்டுக்கு இறங்குறது, ஃபோனில் தேவையில்லாத தொடர்பு வர்றதும், தேவையில்லாமல் சட் பண்ணுறதும், இந்த ஃபோனில் படிக்கணும் என்று நினைக்கிறதெல்லாம் பிள்ளை. நீங்கள் போய் சேர்கிட்ட சொல்லுங்கள், ஸ்கூலில் சொல்லுங்கள், எல்லா கல்வி நடவடிக்கைகளும் பேப்பர்லையும் புத்தகத்திலையும் இருக்கட்டும் சார், ஃபோன் தேவையில்லை. ஃபோனை கொடுத்து தான் பிள்ளை படிக்கணுமெண்டா பட்டிக்காடாக இருந்துட்டு போகட்டுமெண்டா. நீங்கள் என்ன பட்டிக்காடாக இருந்து நல்லா இருக்கட்டும் பிள்ளை. மானத்தை இழந்து பட்டம் பெற தேவையில்லை. மானத்தோட பட்டிக்காடாக இருந்துட்டு போவோம். நாம ஆரோக்கியத்தை இழந்துடக்கூடாது. விடிய விடிய நின்று தொழ போறேன் என்ற சஹாபாக்களுக்கு ரசூல்லா சொன்னது, ஒலி ஐனிக்கு அலைக்கு ஹக்கா, கண்ணுக்கு செய்த கடமைக்கு தூங்குண்டாங்க. தொழ போறேன் என்றாளுக்கு இது தொழூர் இல்லை, ஃபோனில் கிடக்கிற விடிய விடிய. நைட்டு ஹோட்டல்கள் அதுக்கு தான் திறந்து வச்சிருக்குது. பகலைக்கெல்லாம் பூட்டிருக்கும் அந்த கடை, இரவைக்கு தான் திறந்திருக்கும். ஏனென்றா இரவில் தூங்காத சில பிராணிகள் ஊருக்கு இருக்கிறது அந்த கடைக்காரனுக்கு தெரியும். உமா பாப்பாக்கு தெரியா, போறான் அன்னாரம் பாறான்னு தெரியா. கேட்டா உமா வாபோ வாபோ, நம்ம நாட்டில் இருக்கிற வாப்பா கோல் பாடு அல்லாக்கு அவங்களோட பிள்ளைய நீங்க வந்து வழங்க எனக்கு ஏல வாபோ. பிள்ளைகள் அப்படித்தான் சுத்துதுகள். அப்போ தயவு செஞ்சு நாம் ஓடுற உழைக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு, பிள்ளைகளை நைட்டு ஹோட்டலில் விட்டு போட்டு நாம் ஓடி உழைச்சி யாரு திங்கிற? தயவு செஞ்சு பிள்ளைகளை பாருங்கள், பிள்ளைகளை கவனிங்க. போன் பாவனையிலிருந்தும் போதை வஸ்து பாவனையிலிருந்தும் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்போம். இது எல்லா பள்ளி மேடைகளும் பேச வேண்டிய சப்ஜெக்ட், எல்லா சமூக தொண்டர்களும் பேச வேண்டிய ஒரு விஷயம், எல்லா குடும்ப தலைவர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.